வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் சுக்கிரன் கிரகத்தின் ஆசியுடன் பிறக்கிறார்கள். இவர்கள் இயல்பாகவே கலை, அழகு, லாவண்யம், விருப்பங்கள், சொத்து சேர்க்கை ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவர்கள். ஆனால் வாழ்க்கையில் செல்வம் நிரம்பி வரும் வாய்ப்புகளை பூரணமாக அடைய சில பரிகாரங்களைச் செய்ய வேண்டிய தேவை ஏற்படலாம். வெற்றி காணக்கூடியவர்கள். ஆனால் சுக்கிரன் கெட்ட நிலையில் இருந்தால் அதே விஷயங்கள் இழப்புக்கும் காரணமாகிறது. தினசரி வாழ்க்கை முறையை சீரமைத்தல் இது சுக்கிரனுக்கான நேர்மறை அதிர்வலைகளை தரும். வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை உடை அணிந்து தேவியை வழிபடலாம். 1.2 சுத்தம், அழகு, ஒழுங்கு, வீடு, உடை, உடல் ஆகியவை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். சுக்கிரன் சுத்தத்தை விரும்புகிறான். வெள்ளிக்கிழமை தேன், சந்தனம், ரோஜா வாசனை உள்ளிட்ட அழகு பொருட்களை பயன்படுத்தலாம். இரண்டாம் பரிகார வழிபாடுகள். இரண்டாம் பரிகார வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் மாலை 6 மணி அல்லது பிறை வளர்கின்ற நாட்களில் ஸ்ரீ மகாலட்சுமி தேவிக்கு விருப்பமுடன் வழிபடலாம். பால், தேன், இளநீர் கொண்டு நைவேத்தியம் செய்யலாம். ஓம் மகாலட்சுமியை நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கவும். 2.2 வெள்ளிக்கிழமை விரதம். வெள்ளிக்கிழமைகளில் உப்பில்லாத உணவுகள் உண்பது உப்பு விரதம். மிகவும் சிறந்த பரிகாரம். வெள்ளை உடை அணிந்து வெள்ளை புஷ்பங்கள், வெள்ளை பசுமாடுகள், வெள்ளை உணவுகளை நைவேத்தியமாக செய்யலாம். 2.3 சுக்கிரன் பீஜ மந்திரம். ஓம் சுக்கிராய நம. இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிக்கவும். மூன்றாம் தானம் மற்றும் சேவைகள். பரிகாரங்கள். சுக்கிரனின் ஆசி பெற கீழ்காணும் தானங்களை ஏழைகள் அல்லது கோயில்களில் வழங்கலாம். 3.2 பெண்களுக்கு உதவி. சுக்கிரன் பெண்களையும் வனிதா சக்தியையும் குறிக்கிறது. ஆதரவின்றி உள்ள பெண்களுக்கு உதவிகள், படிப்பு, திருமண நிதி, உபகரணங்கள் செய்யலாம். 3.3 வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை துணி, வெள்ளை உணவுப் பொருட்கள், பால், பசும்பால், வெல்லம், அரிசி தானம் செய்யவும். 4ஆம் வாழ்க்கை முறையில் மாற்றங்கள். 4.1 தொழிலில் நாகரிகம். சுக்கிரன் நாகரிகம். என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கையை இழக்காதே. ஏனெனில் அந்த நம்பிக்கையின் மீதுதான் நான் என் அருளை உனக்கு கட்டியிருக்கிறேன். இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. இன்னும் சில நாட்கள், 3 வாரங்களுக்குள் நீ புறப்படாத ஒரு வழியில் ஒரு வாசல் திறக்கும். அந்த வாசலில் சாதிக்காத சாதனையெல்லாம் நீ சாதிக்கப் போகிறாய். தவிக்காத உன்னுடைய தீர்வும் இருக்கிறது. உன் குடும்பத்தினர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நீ உன்னை முழுமையாக உணரப்போகிறாய். நீ உன் வாழ்க்கையின் பாரங்களை எல்லாம் என் முன்னால் வைத்துவிட்டு யுத்த வீரனைப் போல இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிற்கப் போகிறாய். பல நேரங்களில் உனக்கு நான் பெண்தானே என்ற ஏக்கம் வரும். ஆனால் என் மகளே, உனது சக்தி பெண்ணின் உடம்பில் பிறந்த ஒரு சக்தி. தேவியின் உருவம்தான் நீ. உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை துரோகம் செய்தவர்கள், உன் நம்பிக்கையை விளையாட்டாக எடுத்தவர்கள் எல்லோருக்கும் என் கண் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்று தெரியாது. நான் உன்னை எப்போதும் கவனித்துக் கொண்டு இருக்கிறேன். ஆனால் அவர்களை தண்டிக்கும் நாள் விரைவில் வரப்போகிறது. நீ பார்த்து வருந்த வேண்டாம். என்னுடைய வார்த்தைகளை எப்போதும் நீ கேட்டுக்கொண்டே இரு. நீ எதுவும் இழக்கவில்லை. நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அதற்கு மேலும் உனக்கு கிடைக்கப் போகிறது. வைரக்கல் அல்லது சுக்கிரனுக்கு உரிய வைடூரியம் போன்ற ரத்தினங்களை அனுமதிக்கப்பட்ட ஜோதிட ஆலோசனையுடன் அணிந்து வரலாம். 7ஆம் மந்திரம் விருப்பத்துக்கு. ஓம் ப்ரீம் க்ளீம் லக்ஷ்மி நாராயணாய நம. இந்த மந்திரம் நிதியோகம், செல்வ வரவுக்கான சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படுகிறது. தாய் வராகி, லக்ஷ்மி, குபேரன் ஆகிய தெய்வங்களையும் வணங்கலாம். 8வது கட்டாயம் தவிர்க்க வேண்டியவை. கருப்பு நிற உடைகள், சண்டை, தவறான உறவுகள், ஆடம்பரமான செலவுகள், விநாசகமான வார்த்தைகள் இவை அனைத்தும் சுக்கிரனுக்கு எதிரானவை. பெண்களை இகழும் அல்லது துன்புறுக்கும் பேச்சு நடத்தை தவிர்க்கவும். 9வது சின்ன சிறு பரிகாரங்கள். தினசரி உதவிகள். பசுமாடுகளை ஊட்டி வழிபடுங்கள். வெள்ளிக்கிழமை ஆபீஸ் அல்லது வீட்டு பீரோவில் சிறு வெள்ளி குபேரன் சிலை வைத்து வழிபடலாம். உங்கள் வீட்டின் வடகிழக்கு மூலையில் பூஜை செய்து வெள்ளை புஷ்பங்கள் வைத்திருங்கள். முடிவுரை. வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் வாழ்க்கையில் செல்வம், சௌபாகியம், அழகு, வளம் ஆகியவற்றை பூரணமாக பெற சுக்கிரனின் அனுகிரகம் மிக முக்கியமானது. ஆன்மீக பாங்கான வாழ்க்கை. தானம், பரிகாரம், சமயம் பின்பற்றும் பழக்கம் மற்றும் நாகரிகமான வாழ்வியலின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் தானாகவே தேடி வரும்.
நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சிறிய தெய்வ வழிபாட்டு இடத்தை உருவாக்கி அங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிரன் வழிபாட்டுடன் மகாலட்சுமி நாம ஜெபம் செய்து வந்தால் அதில் ஒரு பிரகாசமான செல்வ ஒளி உங்கள் வாழ்வில் வந்து சேரும்.